அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி மண்டி என்ற நுழைவுத் தேர்வுக்கு எவ்வாறு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதென்று பார்க்கலாம். முதலாவதாக கூகுளில் ஐஐடி மண்டி அட்மிஷன் 2026 என்று டைப் செய்து கொள்ளவும். பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற அதிகாரப்பூர்வ ஐஐடி மண்டி இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும். பிறகு அட்மிஷன் என்ற இடத்தில் கிளிக் செய்யவும். இங்கு யூஜி அட்மிஷன்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். பிறகு கீழே ஸ்க்ரோல் செய்து இன்டகிரேட்டட் எம்பிஏ என்ற இடத்தில் கிளிக் ஹியர் என்ற இடத்தில் கிளிக் செய்யவும். பிறகு டவுன்லோட் ப்ராஷர் என்ற இடத்தில் கிளிக் செய்து நாம் அங்கு குறிப்பிட்டுள்ள தகவல்களை நன்கு படிக்க வேண்டும். இந்த பக்கத்தில் ஐஐடி மண்டியில் ஐஎம்பிஏ ப்ரோக்ராம் பற்றிய முழு தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். பிறகு அப்ளை ஹியர் என்ற இடத்தில் கிளிக் செய்யவும். இங்கு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற இடத்தில் கிளிக் செய்யவும். பிறகு அப்ளிகன்ட் ஃபுல் நேம் என்ற இடத்தில் மாணவரின் முழு பெயரை 10ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். அப்ளிகன்ட்ஸ் டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் மாணவரின் பிறந்த தேதியை 10ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். அப்ளிகன்ட்ஸ் இமெயில் என்ற இடத்தில் மாணவரின் இமெயில் ஐடியை குறிப்பிட வேண்டும். ரீஎன்டர் அப்ளிகன்ட் இமெயில் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவரின் இமெயில் ஐடியை மீண்டும் ஒரு முறை குறிப்பிட வேண்டும். பாஸ்வேர்டு என்ற இடத்தில் நாம் மினிமம் 8 எழுத்துகள் கொண்டு ஒரு பாஸ்வேர்டை உருவாக்கி கொள்ள வேண்டும். ரீஎன்டர் பாஸ்வேர்டு என்ற இடத்தில் நாம் மீண்டும் ஒரு முறை நாம் குறிப்பிட்ட பாஸ்வேர்டை குறிப்பிட வேண்டும். மொபைல் நம்பர் என்ற இடத்தில் மாணவரின் செல்லுபடியாகும் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். ரீஎன்டர் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். பிறகு திரையில் தோன்றும் கேப்சாவை குறிப்பிட்டு ரெஜிஸ்டர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக வெரிஃபை அக்கவுண்ட். இந்த இடத்தில் நாம் குறிப்பிட்ட இமெயில் ஐடிக்கு ஓடிபி நம்பர் அனுப்பப்பட்டிருக்கும். அந்த ஓடிபி நம்பரை குறிப்பிட வேண்டும். பிறகு கேப்சாவை குறிப்பிட்டு சப்மிட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு லாகின் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். நாம் ரெஜிஸ்டர் செய்த இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்து கேப்சாவை குறிப்பிட வேண்டும். பிறகு லாகின் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக பர்சனல் டீடைல்ஸ். இங்கு நமது நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ஆட்டோஃபில் ஆகியிருக்கும். அதனைத் தொடர்ந்து அப்ளிகன்ட்ஸ் ஜெண்டர் என்ற இடத்தில் மாணவரின் பாலினத்தை குறிப்பிட வேண்டும். மாணவராக இருந்தால் மேல் என்றும் மாணவியாக இருந்தால் ஃபீமேல் என்றும் குறிப்பிட வேண்டும். கேட்டகரி என்ற இடத்தில் நாம் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். நாம் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி வகுப்பை சார்ந்தவராக இருந்தால் ஓபிசி என்பதை மட்டுமே குறிப்பிட வேண்டும். கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய கேட்டகரி சர்டிஃபிகேட்டில் குறிப்பிட்டுள்ள நம்பரை குறிப்பிட வேண்டும். கேட்டகரி சர்டிஃபிகேட் இஷ்யூவிங் டேட் என்ற இடத்தில் நம்முடைய கேட்டகரி சர்டிஃபிகேட் எப்போது பெற்றோம் என்பதை குறிப்பிட வேண்டும். பிறகு ஆல்டர்னேட் இமெயில் என்ற இடத்தில் குறிப்பிட்ட இமெயில் ஐடிக்கு மாற்றாக வேறு செல்லுபடியாகும் இமெயில் ஐடியை பதிவு செய்ய வேண்டும். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் என்ற இடத்தில் நாம் குறிப்பிட்ட மொபைல் எண்ணுக்கு மாற்றாக வேறு செல்லுபடியாகும் நம்முடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் மொபைல் நம்பரை குறிப்பிட வேண்டும். பிளட் குரூப் என்ற இடத்தில் மாணவரின் இரத்த வகையை குறிப்பிட வேண்டும். ஆர் யூ a citizen of India என்ற இடத்தில் நம் நாடு இந்தியாவாக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்று குறிப்பிட வேண்டும். ரிலீஜியன் என்ற இடத்தில் மாணவரின் மதத்தை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக பிளேஸ் ஆஃப் பர்த் டீடைல்ஸ். இங்கு வில்லேஜ், டவுன், சிட்டி என்ற இடத்தில் நாம் பிறந்த கிராமம் அல்லது நகர்ப்புறத்தின் பெயரை குறிப்பிட வேண்டும். பிறகு கண்ட்ரி என்ற இடத்தில் நாம் பிறந்த நாடு இந்தியாவாக இருக்கும் பட்சத்தில் இந்தியா என்று குறிப்பிட வேண்டும். ஸ்டேட் என்ற இடத்தில் நாம் பிறந்த மாநிலம் தமிழ்நாடாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் நாம் பிறந்த மாவட்டத்தின் பெயரை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக ஃபேமிலி டீடைல்ஸ். மதர்ஸ் நேம் என்ற இடத்தில் மாணவரின் தாயின் பெயரை குறிப்பிட வேண்டும். மதர்ஸ் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் மாணவரின் தாயின் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். மதர்ஸ் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் நமது தாயின் பணியை குறிப்பிட வேண்டும். மதர்ஸ் குவாலிஃபிகேஷன் என்ற இடத்தில் நமது தாயின் கல்வி தகுதியை குறிப்பிட வேண்டும்.
மதர்ஸ் ஆஃபீஸ் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவரின் தாய் அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் பணிபுரியும் அலுவலகத்தின் முகவரியை குறிப்பிட வேண்டும். மதர் டெசிக்னேஷன் என்ற இடத்தில் தாயாரின் பணி பதவியை குறிப்பிட வேண்டும். மதர் சேலரி என்ற இடத்தில் தாயாரின் சம்பளத்தை குறிப்பிட வேண்டும். ஃபாதர்ஸ் நேம் என்ற இடத்தில் மாணவரின் தந்தை பெயரை குறிப்பிட வேண்டும். ஃபாதர்ஸ் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் மாணவரின் தந்தையின் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் நமது தந்தையின் பணியை குறிப்பிட வேண்டும். ஃபாதர்ஸ் குவாலிஃபிகேஷன் என்ற இடத்தில் நமது தந்தையின் கல்வி தகுதியை குறிப்பிட வேண்டும். ஃபாதர்ஸ் ஆஃபீஸ் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவரின் தந்தை பணிபுரியும் அலுவலகத்தின் முகவரியை குறிப்பிட வேண்டும். ஃபாதர்ஸ் ஸ்டாஃப் டைப் என்ற இடத்தில் தந்தையின் வேலையின் வகையை குறிப்பிட வேண்டும். ஃபாதர்ஸ் டெசிக்னேஷன் என்ற இடத்தில் தந்தையின் பணி பதவியை குறிப்பிட வேண்டும். ஃபாதர்ஸ் சேலரி என்ற இடத்தில் தந்தையின் சம்பளத்தை குறிப்பிட வேண்டும். எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் என்ற இடத்தில் நாம் முன்னதாக குறிப்பிட்ட மொபைல் எண்ணுக்கு மாற்றாக வேறு செல்லுபடியாகும் பெற்றோரின் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். கம்பைன்டு ஃபேமிலி இன்கம் என்ற இடத்தில் நம்முடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானத்தை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக ஹாவ் யூ என்ரோல்ட் இன் ஐஐடி மண்டி பிஃபோர்? இங்கு நீங்கள் முன்பு ஐஐடி மண்டியில் சேர்ந்துள்ளீர்களா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஆம் என்றால் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக அதர் கேட்டகரி ஆர் கோட்டா. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி PWBD கேட்டகரி என்ற இடத்தில் நாம் மாற்றுத்திறனாளி மாணவராக இருக்கும் பட்சத்தில் மாற்றுத்திறனின் வகை மற்றும் அதன் சதவீதத்தை குறிப்பிட வேண்டும். இல்லை என்றால் நாட் அப்ளிகபிள் என்று குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ். இங்கு நமது வீட்டின் முகவரியை நாடு, மாநிலம், மாவட்டம், பின்கோடு உள்ளிட்ட விவரங்களோடு குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக பெர்மனன்ட் அட்ரஸ். இங்கு நாம் தற்போது வசிக்கக்கூடிய முகவரியும் நமது நிரந்தர முகவரியும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் கிளிக் இஃப் சேம் ஆஸ் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் என்ற செக் பாக்ஸில் கிளிக் செய்தால் போதுமானது. இரண்டு முகவரியும் வெவ்வேறாக இருந்தால் நமது நிரந்தர முகவரியை குறிப்பிட வேண்டும். பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக அதர் டீடைல்ஸ். Do you have any illness which requires continuous or emergency medical attention என்ற இடத்தில் நீங்கள் தொடர்ந்து அல்லது அவசர மருத்துவ கவனம் தேவைப்படும் ஏதேனும் நோய் உங்களுக்கு உண்டா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆம் என்றால் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். ஆம் என்றால் நேச்சர் ஆஃப் இல்னஸ் என்ற இடத்தில் மாணவருக்கு இருக்கும் நோயின் தன்மையை குறிப்பிட வேண்டும். பிறகு ஆர் யூ வார்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி எம்ப்ளாயி, father or mother working in Indian Institute of Technology மண்டி IIT மண்டி என்ற இடத்தில் உங்கள் தாய் அல்லது தந்தை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மண்டியில் பணிபுரியும் பல்கலைக்கழக ஊழியரா, நீங்கள் அவர்கள் குழந்தையா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆம் என்றால் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். ஆம் என்றால் டிபார்ட்மெண்ட் நேம், டெசிக்னேஷன் நேம், எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி மொபைல் நம்பர் தகவல்களை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக லாங்குவேஜ். இங்கு இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் அதர் லாங்குவேஜ் 1 and 2 என்று குறிப்பிட்டிருக்கும். இங்கு நமக்கு அறிந்த மொழியை குறிப்பிட்டு ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், அதாவது நமக்கு படிக்க, எழுத, பேச தெரிந்திருக்கும் பட்சத்தில் உரிய செக் பாக்ஸில் கிளிக் செய்யவும். பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக டாக்குமெண்ட் அப்லோட். போட்டோ என்ற இடத்தில் நம்முடைய புகைப்படத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் JPG ஆர் JPEG வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். சிக்னேச்சர் என்ற இடத்தில் நம்முடைய கையொப்ப புகைப்படத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் JPG ஆர் JPEG வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். OBC கேட்டகரி சர்டிபிகேட் என்ற இடத்தில் நம்முடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் JPG, JPEG ஆர் PDF வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இன்கம் சர்டிபிகேட் என்ற இடத்தில் நம்முடைய வருமான சான்றிதழை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் JPG, JPEG அல்லது PDF வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும்.
பிறகு நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு சப்மிட் அண்ட் லாக் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு டிக்ளரேஷன் என்ற இடத்தில் உள்ள தகவல்களை நன்கு படித்துவிட்டு செக் பாக்ஸில் கிளிக் செய்துவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் லாக் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக ப்ரோக்ராம் செலக்ஷன். ப்ரோக்ராம் லெவல் என்ற இடத்தில் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் என்று தேர்வு செய்ய வேண்டும். ப்ரோக்ராம் என்ற இடத்தில் இன்டகிரேட்டட் மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் IMBA என்று தேர்வு செய்ய வேண்டும். ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர் ரீஜனல் சென்டர் என்ற இடத்தில் IIT மண்டி சென்டர், கோட் SOM ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் மண்டி என்ற இடத்தை தேர்வு செய்யவும். நேஷனல் லெவல் அட்மிஷன் டெஸ்ட் என்ற இடத்தில் JEE மெயின்ஸ் என்று குறிப்பிட வேண்டும். ஸ்கோர் அப்டைன்ட் ஆன் நேஷனல் லெவல் அட்மிஷன் டெஸ்ட் என்ற இடத்தில் நம்முடைய JEE மெயின்ஸ் ஸ்கோரை குறிப்பிட வேண்டும். நேஷனல் லெவல் அட்மிஷன் அப்ளிகேஷன் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய JEE மெயின்ஸ் அப்ளிகேஷன் நம்பரை குறிப்பிட வேண்டும். இயர் அப்பியர்ட் ஆன் நேஷனல் லெவல் அட்மிஷன் டெஸ்ட் என்ற இடத்தில் நாம் எந்த ஆண்டு JEE மெயின்ஸ் தேர்வு எழுதினோம் என்பதை குறிப்பிட வேண்டும். பிறகு ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக அகாடமிக் டீடைல்ஸ். கிளாஸ் 10th இயர் ஆஃப் பாசிங் என்ற இடத்தில் நாம் எந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்து முடித்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும். கிளாஸ் 10 நேம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் என்ற இடத்தில் நம்முடைய 10ஆம் வகுப்பு படித்த பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும். கிளாஸ் 10 போர்டு ஆர் யூனிவர்சிட்டி என்ற இடத்தில் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எக்ஸாமினேஷன் என்று குறிப்பிட வேண்டும். கிளாஸ் 10 டிவிஷன் என்ற இடத்தில் நாட் அப்ளிகபிள் என்று குறிப்பிட வேண்டும். கிளாஸ் 10% என்ற இடத்தில் நம்முடைய 10ஆம் வகுப்பின் மதிப்பெண் சதவீதத்தை குறிப்பிட வேண்டும். கிளாஸ் 10 சப்ஜெக்ட் காம்பினேஷன் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பில் நாம் எந்த பாடப்பிரிவை படித்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும். பிறகு நம்முடைய 10ஆம் வகுப்பு இங்கிலீஷ் மற்றும் மேக்ஸ் மதிப்பெண்ணை குறிப்பிட வேண்டும். டோட்டல் மார்க் என்ற இடத்தில் 100 என்றும் அப்டைன்டு மார்க் என்ற இடத்தில் நாம் பெற்ற மதிப்பெண்ணை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக நாம் 12ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை சமர்ப்பிக்க வேண்டும். கிளாஸ் 12 குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் நாம் தற்போது 12ஆம் தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் செய்து கொண்டிருந்தால் அப்பியர்ட் ஆர் அப்பியரிங் என்று குறிப்பிட வேண்டும். 12th ரிசல்ட் வெளியாகி இருக்கும் பட்சத்தில் நம்முடைய மதிப்பெண்ணை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் குறிப்பிட வேண்டும். 12th இயர் ஆஃப் பாசிங் ஃபைனல் எக்ஸாமினேஷன் என்ற இடத்தில் 2026 என்று குறிப்பிட வேண்டும். கிளாஸ் 12 நேம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் என்ற இடத்தில் நம்முடைய 12ஆம் வகுப்பு படித்த பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும். கிளாஸ் 12 போர்டு ஆர் யூனிவர்சிட்டி என்ற இடத்தில் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் என்று குறிப்பிட வேண்டும். கிளாஸ் 12 டிவிஷன் என்ற இடத்தில் நாட் அப்ளிகபிள் என்று குறிப்பிட வேண்டும். Have you passed class 12th with mathematics என்ற இடத்தில் நாம் 12ஆம் வகுப்பில் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை பயின்றிருந்தால் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். கிளாஸ் 12 சப்ஜெக்ட் காம்பினேஷன் என்ற இடத்தில் நாம் 12ஆம் வகுப்பில் நாம் படித்த பாடப்பிரிவை குறிப்பிட வேண்டும். பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அப்லோட் என்ற இடத்தில் கிளாஸ் 10th மார்க் ஷீட் என்ற இடத்தில் நம்முடைய 10th மதிப்பெண் சான்றிதழை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் JPG ஆர் JPEG ஆர் PDF வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்ளிகன்ட் ID ப்ரூஃப் என்ற இடத்தில் நம்முடைய ஆதார் கார்டை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் JPG, JPEG ஆர் PDF வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். நேஷனல் லெவல் அட்மிஷன் டெஸ்ட் அதர் தென் CUET என்ற இடத்தில் நம்முடைய JEE மெயின் ஸ்கோர் கார்டை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் JPG, JPEG, PDF வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு ப்ரிவ்யூ என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு நாம் மொத்தமாக வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக ஃபீ பேமெண்ட். வெரிஃபிகேஷன் என்ற இடத்தில் உள்ள தகவல்களை நன்கு சரிபார்த்துவிட்டு அதற்கு நேரெதிரில் உள்ள செக் பாக்ஸில் கிளிக் செய்துவிட்டு பேமெண்ட் கேட்வே SBI ePay என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு உள்ள பேமெண்ட் ஆப்ஷனை தேர்வு செய்து நாம் கட்டணத்தை செலுத்தலாம். IIT மண்டி நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி கல்வித்துறையின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.